சரி, உங்க விஜயை தவிர்த்து அந்த கட்சியில உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் பேரை சொல்லுங்களேன். விஜய் தவிர்த்தா நயன்தாரா, அனுஷ்கா, தமன்னா. 26 சட்டமன்ற தேர்தல்ல உங்க ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான். ஏன் விஜய்க்கு? மாற்றம் ஏற்படணும், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அவருக்கு பெருசா அரசியல் அனுபவம் இல்லைங்கிறாங்களே. அரசியல் அனுபவம் நாங்க ஒருத்தன் சமையல் வேலை செய்யறேன். நான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல செய்தேன், அதுக்கப்புறமா போய் ஒரு எச்சம் கழுவினேன், அதுக்கப்புறமா ஒரு வீட்டுல சமைச்சேன், 2 பேருக்கு சமைச்சேன், 3 பேருக்கு 10 பேருக்கு சமைச்சேன், இன்னைக்கு 20 பேருக்கு கம்பெனில சமைக்கிறேன். அதுதான் அனுபவம், வேற எந்த அனுபவம் கிடையாது. சமையல் இது நாட்டெல்லாம் தூக்கி கொடுக்கும். நாட்டை நான் வர பணத்துல நாட்டை நான் நடத்த போறேன். எனக்கு கொடுத்தா இப்போ 20 பேருக்கு 100 கிராம் மிளகாத்தூள் போடணும், 50 கிராம் மிளகாத்தூள் போடணும், 1000 அரை கிலோ மிளகாத்தூள் போடணும்னு எனக்கு தெரியும். நான் சும்மாவே 100 கிராம் 20 பேருக்கு சாப்பிட்ற மிளகாத்தூளை 50 கிராம் மிளகாத்தூள் போட்டேன்னா என்ன பண்ணுவேன்? குழம்பு ருசி இருக்காது. அந்த அரை கிலோ மிளகாத்தூள் போட்டால் குழம்பு நல்லா இருக்கும்ன்றதுனால அதை வச்சே நான் எப்படி குடும்பம் பண்ணணுமோ அதை பண்ணுவேன். அது மாதிரி விஜயும் பண்ணிடுவாரு. அப்படி பண்ணுவார். யாருமே அனுபவசால வர முடியாதுப்பா. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாற்றம் கொடுக்கல, வேற ஒண்ணும் இல்ல. பாப்போம், அவருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுத்து பாப்போம். அவர் மேல என்ன சொல்றாங்கன்னா, அவர்னால குடும்பத்தையே பாத்துக்க முடியல, நாட்டையா பாத்துக்க போறான்னு கேட்க. ஒரு நிமிஷம் இதை ஆஃப் பண்றியா? அவங்க வீட்டுல இருக்கிறவங்களால 4 பேரை என்னால வச்சு சமைக்க முடியலன்றோம். அவங்க குடும்பத்தை அவங்க பாத்துக்கோங்க, அது நமக்கு தேவையில்லாத வேலை. என் பிரச்சனை நான் பாத்துக்குவேன். அவரு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, என்னுடைய பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், இது நீங்க தலையிட வேணாம், நீங்க நல்லா இருங்கன்ட்டாரு. எல்லா வீட்லயும் எல்லாரு குடும்பத்திலயும் எல்லா நாட்டிலயும் எல்லா அரசியல்லயும் இருக்குதுப்பா. யாரும் ஒண்ணு நம்ம ஒண்ணு என் வீட்லயே கூட ஒரு பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். விஜய்க்கு தான் உங்க ஆதரவு? ஆமா, உண்மையா எங்களோட ஆதரவு டிஎம்கேக்கு தான். ஏன்னா டிஎம்கே அவர் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த தொகுதியிலையும் சரி இந்த டிவிஷன்லேயும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்குறாங்க. அது லேட்டஸ்ட்டாக மழைநீர் காவா, தண்ணி நிற்கிறனால மழைநீர் காவா போட்டிருக்காங்க. அவரோட சம்பளத்தில் இது வரைக்கும் 1 மாதம் கூட வாங்காமல் எல்லாருக்கும் நிதி உதவி செய்கிறாரு. அதனால் எங்களோட எல்லாரோட ஆதரவும் டிஎம்கேக்கு தான். ஓகே, நான் மாற்றத்தை ஏற்படுத்துறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்திருக்காரு, அவர்னால மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஏன் சொல்கிறேன்? அவர் ஒரு தற்கொலை கூட்டம் பண்ணாததை நான் பண்ணுவேன்றது, அவர் ஒரு தலைவருக்கான ஒரு அங்கீகாரமே அவர்கிட்ட இல்லை. அதனால் அவர் யாரும் மக்களுங்க ஆதரவிக்க மாட்டாங்க. ஆனால் நான் தான் திமுகவுக்கு எதிரிங்கிறார். அப்படி சொன்னவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. இவர் மட்டும் இவரும் அதே லிஸ்ட்டில் தான் போய் நிற்க போகிறாரு. டிஎம்கே தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, ஏன் டிஎம்கே? மற்ற யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுவும் துண்டாக நிறைய கட்சி ஒன்றா சேர்ந்துருக்கு, வருமானது தெரில. ஓகே, விஜய் பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் ரொம்ப விஜய் வர்றதுக்கான ஓப்பு நிறைய தான் இருக்குது. பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் பாதிப்பு எல்லாருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலியே ஒருத்தர் ரன் பண்ண முடியலன்னா ஓகே, அடுத்தது நீ எப்படி ஆட்சி பண்ணுவேன்ற ஒரு மனஸ்தாபம். நானும் விஜய் பிடிக்கும், பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒய்ஃப் ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம், அப்புறம் நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்போ அவரோட பர்சனல் லைஃப் பொலிட்டிக்கல் லைஃப் பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பிடிக்கல. உங்களை சொல்கிறது நீ போட்டால் போடலாம், ஓகே, பிடிச்சாதான் பிடிக்கிறேன்னு சொல்ல முடியும். ஓகே ஓகே சார், வரோம், ஒய்ஃப் கால் ஒண்டி வச்சு கை கடைசி வரையிலும் வச்சு காப்பாற்றுறோம்ல, அதுதானே முக்கியம். ஓகே, இப்போ நல்லா இருக்காங்க, அவங்கள வச்சு வாழ வேண்டியதானே. ஓகே, அதுவே நீ விட்டுட்டு நான் தர மாட்டேன் போக மாட்டேன்னும் போது நீ ஜனத்துக்கு எப்படி செய்ய போகிற? ஓகே, நீ எல்லா லேடிஸுக்கும் அது கேட்டால் அதுக்கு என்ன நான் பார்த்துக்கிறேன், அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் ஒரு தூசி அப்படிலாம் பேசினா மனசை போட்ட. என் பையன் ஜெர்மனில் இருக்கிறான், அவன் ஓட்டு போடுறதுக்காக வரானா, அவனோட மனசு எவ்வளோ பாதிச்சிருக்கும். டிஎம்கே தான். ஏன் டிஎம்கே? ஏன்னா அவங்க தான் நல்ல ஆட்சி நடத்துகிறாங்க. வளர்ச்சி பணிகள் அது எல்லாமே திட்டங்கள் எல்லாமே அவங்க நிறையா கொண்டு வந்துருக்காங்க. ஓகே, 3வது நல்ல வலுவான கூட்டணி வேறு. இப்போ மற்றபடி இந்த பிஜேபி அங்கே ஏடிஎம்கே சேர்ந்ததுனால யாரும் அங்கே ஓட்டு போட மாட்டாங்க, டிஎம்கே தான் போடுவாங்க. கிறிஸ்டின் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு எல்லாமே. மாற்றத்தை ஏற்படுத்துறேன்னு விஜய் வந்தாங்க. மாற்றத்தை எப்படி ஏற்படுது? அவர் ஃபீல்டு ஒர்க்கே இன்னும் பண்ணலையே. ஆரம்பத்துலேருந்து இறங்கணும். எம்ஜிஆர்லாம் எப்படி வந்தார்? மக்கள்கிட்ட போய் பழகினார், நல்லது கிட்ட பண்ணார். இந்த மாதிரிலாம் அவர் பண்ணவே இல்லை, வீட்டை விட்டு இன்னும் வெளியில் வரலையே. அதனால வாய்ப்பு அடுத்த எலெக்ஷன் வேணால் முயற்சி பண்ணலாம். இப்போ ஒரு விகிதாச்சாரம் கிடைக்கும், இவ்வளோ ஒரு 10%, 8%. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சதுல விஜயகாந்துக்கலாம், அதை வச்சு தானே அப்புறம் கூட்டணியை வலுவாக சேர ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ஒரு விகிதாச்சாரம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும் போதும் தெரியாது. ஆனால் நான் தான் சிஎம் ஆக போகிறேங்கிறாரு. சொல்லலாம், படத்தில் சொல்கிறாருல, சினிமாவில் சொல்கிறாருன்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. ஓட்டு விழுவணும்ல, சின்ன பிள்ளைங்க ஓட்டு போடுவாங்க. இந்த ஓட்டு இப்போ இல்லாதவங்க ஆதரிக்கிறாங்க. 18 வயசு இப்போ 20 வயசு உள்ளவங்க இப்போ இந்த ரசிகர்கள் அவங்க போடுவாங்க. மற்றபடி பொதுமக்கள் போட மாட்டாங்க. என்னோட ஆதரவு விஜய்க்கு தாங்க. ஏன் விஜய்க்கு? விஜய் தான் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு மக்கள்களுக்கு. என்ன ஹெல்ப் பண்ணார் சொல்லுங்களேன், ஒரு 5 ஹெல்ப்.
நல்லா மக்கள்களுக்கு இலவச சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, துணி போடுறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பண்றாரு. எவ்வளவு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒரு அது கணக்கு எடுக்க முடியாதுங்க. அவர் இப்போ அரசியல் வந்து 2005 தான் வந்தாரு அவரு அரசியலுக்கா? அரசியல்ல இப்போ தெரியல, எனக்கு ரீசெண்டா எப்போ வந்தாருன்னு தெரியல அரசியலுக்கு. சரி. ஆனா அவர் வந்து பண்ற ஹெல்ப் எல்லாம் நல்லா தான் பண்றாரு. ரெண்டாவது மக்களுக்கு அவருக்கு தேவை, அவர் மக்கள் ஹெல்ப் பண்ணாருன்னா மக்களுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். அவங்களுக்கு அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாதுங்க. ஓகே. அவனா அவருக்கு பெருசா அனுபவம் இல்லைங்கிறாங்களே, அரசியல் அனுபவம். அரசியல் அவரு முன்னாடியே அவர் இருந்துட்டு வந்துட்டாருங்க. அவர் முன்னாடியே போயிட்டு வந்திருக்காருங்க அரசியலுக்கு. அவர் இப்பதான் வந்திருக்காங்கன்னு எல்லாம் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா முன்னாடியே அவர் போயிட்டு வந்துட்டாரு அரசியலுக்கு. சரி. அது மக்களுக்கு அவர் தெளிவு இருக்கணும், புரிய வைக்கணும் சொல்லிட்டு தான் அவருக்கு இப்போ வந்திருக்காரு அவரு. அதனாலதான் ஒரு மக்கள்கள் பாக்குறாங்க, வேற எதுவும் இல்லை. அவரோட கொள்கைகள்லாம் என்ன? அரசியலுக்கு வந்தா அவருக்கு கொள்கைகள் என்னதுன்னா, மக்களுக்கு இலவசம் கவர்மெண்ட் சைக்கிள் அந்த மாதிரி அம்மா செஞ்ச மாதிரி அம்மா அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா கொடுப்பாங்க. காசு பணம் பொங்கலுக்கு அந்த மாதிரி சேலை வாங்குறது, அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி சொல்றது எல்லாம் வேட்டி வாங்குறது எல்லாமே நடந்துதான் இருக்கு. அதுல வந்து என்ன புதுசா வந்து என்ன பண்ண போறோம்? புதுசா வந்தானா மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் செய்வாங்க, அவ்வளவுதான். மக்களுக்கு என்ன தேவை? மக்களுக்கு சாப்பாடு, உணவுகள், வீடு, தங்கறதுக்கு வீடு, இடம், காரு, பைக்கு, சைக்கிளு, லேப்டாப்பு, டிவி, என்னென்ன திங்ஸ் இருக்கோ அத்தனை உபயோக பொருட்களும் எல்லாருமே அவர் வந்து செஞ்சு தருவார். சரி, ஓகே. தாவேகா கட்சியோட 2 கொள்கை மட்டும் சொல்லுங்களேன். தாவேகா கட்சினா நீங்க யார சொல்றீங்க? தாவேகானா தமிழக வெற்றி கழகம் தான் தம்பி. தமிழகன்னா அந்த பாட்டாளியா? யாரு நீங்க? விஜய் கட்சிப்பா. விஜய் கட்சியா? ஆமா. ஓகே, சரி. அவங்கள பத்தி நான் என்ன சொல்றேன்னா வந்து, அவங்க கொள்கைன்னு ஒரு கட்சினா ஒரு கொள்கைன்னு இருக்கும். அது அப்படிங்கிற போது தமிழக வெற்றி கழகத்தோட 2 கொள்கை. அவங்களோட சின்னதாங்க பாக்குறாங்க எல்லாரும். அவங்களோட சின்னத்தை தான் மெயினா பாக்குறாங்க. விஜயோட சின்னம் என்ன, விசில் சின்னமா? மெயினா அவர் சின்னத்தை பாக்குறாரு. ஏன்னா அவர் எப்பவுமே சின்னம் தான் அவருக்கு மெயின் போல இருக்கு. அவருக்கு ஒண்ணு அவர் நேம் வந்து ஒண்ணு காப்பாத்தணும், இன்னொன்னு அவர் சின்னத்தை காப்பாத்தணும். அவரோட பைக், திங்ஸ் எது வந்தாலும். ஆனா அவர் பேரு தான் முக்கியம். இப்போதைக்கு அவர் பேரு தான், எல்லா மக்களோட பேரு, அவர் பேரு, எல்லார் பேரும் காப்பாத்தணும். அதான் பாக்குறாங்க. அதான், வேற எதுவும் கிடையாது. புரியுதா? 2 கொள்கை மட்டும். அதான் 2 கொள்கையில இதாங்க. ஒண்ணு பேர் காப்பாத்துறது, இன்னொரு அவர் வாழ்க்கைய பத்தி சம்பந்தப்பட்டது. சரி, உங்க விஜயை தவிர்த்து அந்த கட்சியில உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரை சொல்லுங்களேன். விஜயை தவிர்த்தா நயன்தாரா, அனுஷ்கா, தமன்னா. அதுதான் விஜயோட கட்சி. ஓகே. அதுல விஜயை தவிர்த்து உனக்கு தெரிஞ்ச 4 பேரை சொல்லுங்க. விஜயை தவிர்த்தா விஜயகாந்த். அப்ப ஆச்சு விஜயகாந்தா? இல்ல இருங்க ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. மாண்புமிக முதலமைச்சர் ஸ்டாலின். அப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் லாஸ்டா வந்து அஜித் குமார். அஜித் குமார் இல்ல, தல. விஜய் கட்சியில விஜய் கட்சியில இருக்கிறவங்களா? விஜய் கட்சியில இருக்கவங்களும் எனக்கு தெரியலங்க அவ்வளவா. எனக்கு எப்படி ஓட்டு போடுறேன் இல்லங்க. நான் விஜய் ஹெல்ப் பண்றாரு, நானும் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். வேற எதுவும் நீ ஹெல்ப் பண்ற? ஓகே, அவ்வளவுதான். அதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா பசங்களையும் கேட்டு பாருங்க, யார் விஜய் வந்துட்டா எல்லாம் விஜய் தான் ஓட்டு போடுவாங்க. கிரிக்கெட்ல இருந்து அவர் பைக்ல இருந்து சைக்கிள் வரைக்கும் எல்லாருமே அவர் தான். எல்லா கட்சியும் அவருக்கு தான் இருக்குது.